இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாநிலத்தின் பூ மாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் தோவாளை மாணிக்க மாலை. குறியீடு பதிவகம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இந்த புவிசார் குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு வந்து அங்கீகாரம் வழங்குவது தான் இந்த புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதன்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே நிறையா பொருள்களுக்கு வழங்கியிருக்காங்க, தமிழகத்திலையும் நிறையா பொருள்களுக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள அந்த வெற்றிலைக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக தோவாளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த தோவாளை மாணிக்க மாலைக்கு வந்து புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் புவிசார் குறியீடு பெறும் பூமாலை அப்படிங்கிற ஒரு சிறப்பு அந்தஸ்தையும் இந்த தோவாளை மாணிக்க மாலையானது பெற்றுள்ளது. தோவாளை மாணிக்க மாலையானது வெள்ளை அரளி, சிவப்பு அரளி, பச்சை நொச்சி, அப்புறம் சம்பா நார் இதெல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 62 பொருட்களுக்கு வந்து இந்த புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 62 பொருட்களில் தஞ்சாவூர் மாவட்டமானது முதலிடத்தில் இருக்குது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 11 பொருட்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்ப தமிழகத்துக்கு 62 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டுள்ளது. 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. ஸோ முதலிடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து அதிக அளவு வந்து இந்த புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டுள்ளது.